சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்களுக்கு பூத்தாலே ஐயா மனசுக்கு திருப்தியே இல்லையா, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. நம்ம பிள்ளை அந்த பிள்ளைய மனசார விரும்புனா, அவன் ஆசைப்பட்ட பிள்ளை ஓடி போயிட்டேன்னு இந்த பிள்ளைய பிடிச்சு கட்டி வச்சுட்டோம். இதுல நம்ம பிள்ளை சூர்யாவுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நல்லா சரியா தெரியல. யாமினி பிள்ளைக்கும் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எப்படி ரெண்டு பேரும் மனசார சேர்ந்து வாழ போறாவன்னு தெரியலையா. இப்ப நம்ம விருப்பத்துக்காக ஒரு தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசெல்லாம் உறுத்துது, குற்ற உணர்ச்சியா இருக்கியா? லட்சுமி ஏன் கவலைப்படுறா? அது யாரு? என் தங்கச்சி பிள்ளை தானே. அது நம்ம குடும்பத்தை புரிஞ்சு எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கிடும். நம்மள அனுசரிச்சு போறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையா. அவன அனுசரிச்சு போனோம், அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா பாத்துக்கிட்டோம். அவனுக்கு வேற பழசெல்லாம் மறந்து போயிருக்கான் பத்தியெல்லாம். அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு கவலையா இருக்கு. லட்சுமி அதெல்லாம் என் தங்கச்சி பிள்ளை நல்லா பாத்துக்கிடுவா. லட்சுமி உனக்கு யாமினியோட குணத்தை பத்தி தெரியாதா? நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளைதையா, அவ குணத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. ஆனா நம்ம பிள்ளை விரும்பின பிள்ளை இந்த பிள்ளைல பத்தியெல்லாம். அவனுக்கு வேற பழசெல்லாம் மறந்து போயிருக்கான். வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாவது கலக்கமா இருக்கு, பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் எதுக்கு நீ நினைச்சு கவலைப்படியா? ஒரு பிரச்சனையும் இல்ல. வீடு கல்யாணம் முடிச்சாச்சுல, இனி சந்தோஷமா வாழ்வாவ. அவன் விரும்பின அந்த பிள்ளைய எங்கேயும் போகல, அந்த மண்டபத்துக்குள்ளதான் கொண்டு போய் அடைச்சு போட்டுருந்துருக்கான்னு சாக்க முட்டையில. ஆனா நம்ம தான் கொஞ்சம் தேடாம இப்படி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. இப்ப பாருங்க அந்த பிள்ளை வாழ்க்கை கேலிக்குறியாயிட்டு பத்தியலாம். ஆமா லட்சுமி, அதை நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவும் நம்மள புரிஞ்சுக்கிடையில கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போயிட்டாவ. கஷ்டமா இருக்கு லட்சுமி. ஆமையா, நான் கூட உங்க பிள்ளைக்கு நானே மாப்பிள்ள பார்த்து கட்டி வைக்கேன்னு சொன்னேன். அது கூட மாரியப்ப நான் பொண்டாட்டியே என்னைய நம்பையில ரொம்ப கோவப்படியா பத்துடுங்க. என்ன செய்ய, எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளை செல்லம்மா தான் காரணம். அவதான் மண்டபத்துல பொண்ணு பிள்ளை இல்லன்னு டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா. அந்த வார்த்தையினாலதான் உடனே இந்த பிள்ளை பார்த்து கட்ட வேண்டியதாகி போச்சு. நம்மளுக்கு நம்ம பிள்ளை கல்யாணம் நடக்கணுமேனு ஆசை. அதனாலதான் அன்னபூர்ணி சொன்னோடனே நானும் ஒத்துக்கிட்டேன். லட்சுமி எனக்கும் என் தங்கச்சி வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு ஆசை இருந்துட்டே இருந்து லட்சுமி. அதனாலதான் என் தங்கச்சி கேட்ட உடனே நானும் சரின்னு சொல்லிட்டேன். அந்த பிள்ளை விருப்பம் இல்லாம ஓடிட்டோன்னு நினைச்சேன் லட்சுமி. ஆனா இப்படி கடத்தி வச்சிருப்பாவன்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. ஆமையா, நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டேன். கல்யாணத்துல அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம போயிட்டு போலன்னு நினைச்சேன். ஆனா இப்படி நான் நினைக்கல, அந்த பிள்ளைய கடத்தி வச்சிருப்பாவன்னு. ஆனா அவ அம்மாக்காரி தமிழ் மட்டும் சொல்லிட்டே தான் இருந்தா. என் பிள்ளை அப்படி போற பிள்ளை இல்ல, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, யாரோ கடத்தி இருக்கவன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. நான் தான் நம்ம பிள்ளை கல்யாணம் நின்ற கூடாதுன்னு அவ கட்டித்தாரேன்னு சரின்னு சொல்லிட்டேயா. அந்த நேரத்துல வேற எதுவும் யோசிக்கவே தோணலையா. செல்லம்மா சொன்னோடனே அதை அப்படியே நம்பிட்டேன். நானும் தான் லட்சுமி. எப்பா எம்மா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நானும் சுப்பிரமணியம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்படியே என்ன சொன்னவே? ஏமா அந்த 2 பேருக்கு மேலயும் பல கேஸ்கள் இருக்குதான். இந்த மாதிரி கடத்தல் கேஸ், திருட்டு கேஸ்ன்னு நிறைய இருக்குதான் அவனுவ மேல. நாங்களே இவனுவதான் தேடிட்டு இருக்கோம். தேடி கண்டுபிடிச்சவனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லியிருக்காவ. அவனுவ ஒரு கூலிப்படைதாம்மா. அவனுவளை ஏவி விட்டவன் எவன்னு தெரியல. அத கண்டுபிடிச்சு அவைய சொல்லட்டும், அதுக்கு பிறகுதான் அவனுக்கு இருக்கு. யாருன்னு தெரியட்டும், சும்மா விட மாட்டேமா. ஆமையா லட்சுமணா, சும்மா விட்டுற கூடாது. எம்மா தம்பி கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எவனும் வேணும்னே செஞ்ச மாதிரி இருக்குமா? இது அந்த பொண்ணு குடும்பத்து மேல இருந்த கோபத்துல செஞ்ச மாதிரி தெரியல. நம்ம மேல இருக்கிற கோபத்திலயும் ஏதோ ஒரு பொறாமையிலயும் செஞ்ச மாதிரிதான் இருக்கு. எவன்னு தெரியட்டும், அதுக்கு பிறகுதானே அவனுக்கு இருக்கு. நீங்க அவனும் வருத்தப்படாதங்கம்மா. சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர். சொல்லிட்டாருன்னா அதுக்கு பிறகு அவனு சும்மா விட்டுற கூடாது. சரியா லட்சுமணா. ஆமா, சுப்பிரமணி எங்க? சுப்பிரமணி வீட்டுக்கு போயிட்டாமா. ஆமா லட்சுமணா, சுப்பிரமணியோட அப்பாவும் அம்மையும் வந்தாவளா? நான் மண்டபத்துல எங்கேயுமே பாக்கல, நீ எங்கேயும் பாத்தியா? எம்மா நடந்த பிரச்சனையில கல்யாணம் எப்படி நடந்து முடிஞ்சதுன்னு நம்மளுக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. இதுல யார் வந்தா யார் பண்ணான்னு எங்க கவனிக்க. சுப்பிரமணி வந்தா அவனை பாத்திருந்து. அவிய அப்பா அம்மாவை நானும் பாக்கலம்மா. வந்திருந்தாலும் வருத்தப்பட்டு தான் போயிருப்பாவ. வானும் சொல்லையில போனும் சொல்லையிலன்னு. ஆமையா, வேலையும் கவனிக்கல. வந்தவி யாருமே ஒழுங்கா உருப்படியா கவனிச்ச மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே மொத்தமா இடி விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு.
ஆமாமா, ஆளாளுக்கு எங்கெங்க போனாவனே தெரியல. அங்க என் பொண்டாட்டி நின்னுட்டு இருந்தா, பொண்ணை கூப்பிட போனா. அண்ணன் பொண்டாட்டிய கல்யாணத்துல கண்ணிலே பார்க்கல. தங்கச்சி நின்னா தங்கச்சி புருஷனை காணையில. இப்படி நம்ம வீட்டு ஆட்களே அங்க எங்கமா போனா மத்தவியல எப்படி கவனிக்க முடியும்? ஆமா, குஷ்பு குழந்தையாருக்கு என்னாச்சு? ஐயா அவ மேல ஒரு சின்ன வருத்தத்துல ஒரு அடி அடிச்சு விட்டேன் பத்தியா? அந்த நேரத்துல இருந்து அவ எங்கேயும் நடமாடையில ரூம்லவே குவாச்சிட்டு இருந்திருக்கா. ரோசை என்கிட்ட வந்து சொல்லதான் செஞ்சா, நான் பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள கல்யாணத்துல அப்படி இப்படின்னு பிரச்சனை ஆனோடனே என்னால அவட்ட போய் பேச முடியல பாத்துக்க. ஏனிதான் ஏன் பேசணும், இன்னும் கோவத்துலதான் இருப்பான்னு நினைக்கேன். சரிங்கம்மா. நம்மள பொறுத்த வரைக்கும் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அத நினைச்சு சந்தோஷமா இருங்க. ஆனா என்ன, பிடிச்ச பிள்ளையா அவனுக்கு கட்டி வைக்க முடியல. தம்பி நம்ம கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது அந்த ஒரு விஷயம் தான், அதையும் நம்மளால செய்ய முடியல. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய, அவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்துட்டுல. ஒரு பிரச்சனையும் இல்ல, விடுங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு எல்லாரும் நிம்மதியா இருப்போம்மா. யாரும் எதையும் நினைச்சு கவலைப்படாதங்க. சரியா? ஏய் சத்யா, சோனி வந்து தொலைங்க. இந்தாதான் போய் ஒளிஞ்சியல. சத்யா, சோனி. என்னம்மா கிளம்ப சொன்னேல, என்ன எதுக்கு முடிச்சுக்கிட்டே நிக்கிறிய? கிளம்புங்க. எம்மா எங்கம்மா? எங்கயாவது போய் தொலைவ. இந்த வீட்ல இதுக்கு மேல இருக்க முடியாது. கிளம்புங்க. உங்க துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க போவோம். எம்மா எங்கம்மா கூப்பிடியா? எங்கன்னு சொன்னாதான் வருவீல, சொல்லலன்னா என் பின்னாடி வரமாட்டீல. இல்லம்மா எங்க போறோம்னு கேட்டேன். நம்ம மட்டும் தான் போறோமோ? ஆமா நம்ம மட்டும் தான் போறோம். நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோம், கிளம்புங்க. எம்மா பாட்டி வீட்டுக்கா? எதுக்குமா? எதுக்கு இப்ப எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொன்னா சந்தோஷமா தானே கிளம்புவீங்க. இப்ப மட்டும் என்னாச்சு உங்களுக்கு? கிளம்புங்க. எம்மா இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போவோம். எதுக்கு இன்னைக்குனா என்ன? என்ன நாங்க வாங்கி வச்ச கிஃப்ட கொடுக்கவே இல்லம்மா, கொடுத்துட்டு நாளைக்கு போவோம். கிஃப்ட்? அந்த கிஃப்டால நாசமா போச்சு எல்லாம். அத தூக்கி அந்த சரகனி மூஞ்சில எறிஞ்சிட்டு வாங்க, கிளம்புவோம். எம்மா சித்தப்பாக்கு கொடுக்கணும். வாய் மூடுங்க ரெண்டு பேரும். கிஃப்ட்னு ஒரே பிரச்சனை. இப்ப அது கொடுக்கணும் உங்களுக்கு ரொம்ப அவசியம். பெத்தவ என்னன்னு நாசமா போனாலும் உங்களுக்கு அக்கறை இல்ல. கிஃப்ட் கொடுக்கணும், அதான் முக்கியம். என்னால இந்த வீட்ல இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மரியாதையா கூட வாங்க, கிளம்புவோம். எம்மா ஏமா அப்படி பேசுறா? இதுக்கு மேல இந்த வீட்டு வாசல்ல கூட நீங்க ரெண்டு பேரும் கால் எடுத்து வைக்க கூடாது. இன்னைக்கு போறதோட சரி. இவையில யாரையும் பார்க்கவும் கூடாது, இந்த வீட்டு பக்கமா வரக்கூடாது சொல்லிட்டேன். கிளம்புங்க. குடும்பம் தான் முக்கியம், ஒற்றுமை தான் முக்கியம். இத்தனை வருஷம் கடந்தது போதும். இதுக்கு மேலயும் குடும்பம் முக்கியம் நீங்க கலக்க முடியாது. கிளம்புவோம் வாங்க. எம்மா ஏமா இப்படி பேசுறா? என்னாச்சுமா? எம்மா எதுக்குமா இப்படி பேசுறா? கேள்வி கேட்டியே ரெண்டு பேரையும் தொலைச்சு விடுவேன். உங்க ரெண்டு பேருக்கு என்ன கேள்வி கேட்கிற வயசு வந்துட்டு வளர்ந்துட்டீங்களோ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா அதுபடி தான் கேட்டு நடக்கணும். இந்த வீட்டு பக்கத்துலயே நீ வரக்கூடாது. போனமா அந்த ஆள நிம்மதியா இருக்கணும். பாட்டிய பார்க்கணும், தாத்தாவை பார்க்கணும், இந்த பக்கம் வரணுங்கிற நினைப்பு விட்டுருங்க. இதோட எல்லாரையும் பார்த்த வரைக்கும் போதும். நல்ல பலன் கிடைச்சிட்டு இன்னைக்கு எனக்கு. பூங்கட்டி மண்ணு வேற நிக்கிறீல இருக்கு. போய் அந்த பேட்டை எடுத்துட்டு வாங்க. பள்ளி இடத்துக்கு வெறும் கையை வீசிட்டா போவியே. பைய தூக்கிட்டு வாங்க போங்க. எம்மா பைய எதுக்குமா? ஸ்கூலுக்கு போகணும்ல, இங்கே இருக்கட்டும். இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா பை இங்க இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்கா? என்ன என்னைய விட நீ பெரிய ஆயிட்டிய? நீ சொல்றத நான் கேட்கணுமா? இல்லம்மா, யாரையும் நீ மதிச்சிடாதங்க. பெத்த பிள்ளையில மதிச்சிடாதங்க. நீங்களும் எப்படி இருந்தா வந்தவ எப்படி இருப்பா? அவளும் அப்படிதான் இருப்பா. எம்மா யார் மேலயும் உள்ள கோவத்தை எதுக்குமா எங்கிட்ட காமிச்சிட்டு இருக்கா? ரெண்டு பேரையும் பைய எடுத்துட்டு வந்து கிளம்புங்க. இதுக்கு மேல பேசுனியே சொப்பு ஜப்பு நாள் வச்சு விடுவேன். குஷ்பு எதுக்கு பிள்ளையில பிடிச்சி கத்திட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? இப்ப என்ன பிரச்சனை? நீங்க என் கூட வாரியலா இல்லையா? எதுக்கு? எங்க போனோம்? எங்க போறமா? மரியாதை இல்லாத இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. என்னாச்சு குஷ்பு? யார் உன்னைய மதிக்கல? என்னங்க நீங்க இவ்வளவு சாதாரணமா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? மண்டபத்துல வச்சு நான் சொன்னேன்ல என்ன நடந்துச்சுன்னு. உங்க அம்மா எல்லாரும் முன்னாடியே நீ அடிச்சு அவமானப்படுத்திட்டாவே. இதுக்கு மேல என்னாலயும் சரி என் பிள்ளைகளாலயும் சரி இந்த வீட்ல இருக்க முடியாது. நாங்க வெளியே போறோம். நீங்க எங்க கூட வாரியலா இல்லையா? குஷ்பு என்ன பேசுறா நீ? ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கு. என் தம்பிக்கு வேற பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காவ. எல்லாரும் மனக்கவலையோடையும் கஷ்டத்தோடயும் இருக்காவ. இந்த நேரத்துல நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? ஆமா, என்னை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி தெரியும். நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமவ. என்னைய அந்த நேத்து வந்தவ முன்னாடி வச்சு அடிச்சிட்டாவ. அவ மட்டும் இல்ல, குழந்தை நின்னாவ. அந்த சரோஜா அம்மையை நின்னாவ. எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அடிச்சிட்டாவங்க. உங்க தம்பியே நின்னாரு. எப்படி இருந்திருக்கும் எனக்கு? நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமவ.
எப்படி உங்க அம்மா என்னை அடிக்கலாம் அதுவும் எல்லாரும் முன்னாடியா என் பிள்ளைய அவ அடிச்சிட்டாங்கிறதுக்கே நான் சண்டைக்கு போனேன் என்னையே உங்க அம்மா எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்காவ எனக்காக கேட்க ஒரு ஆள் இல்ல இதுக்கு மேல நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும் இப்பவே நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளிய போறேன் உங்களுக்கு நானும் பிள்ளைகளை வேணும்னு நினைச்சேன்னா இங்க பின்னாடி வாங்க இல்ல இங்கேயே இருங்க குஷ்பு நான் சொல்லி எல்லாம் அமைதியா இருந்தா எங்க அம்மாட்ட பிறவு கேக்கேன் பெறவனா எப்போ 10 வருஷம் கழிச்சு கேப்பியா அது வரைக்கும் நான் அப்படியே இருக்கணுமா நானும் கல்யாணம் முடிஞ்ச உடனே கேப்பியா நினைச்சிட்டு இருந்தேன் அதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன் இல்லைன்னா எங்க அம்மா மண்டபத்தை விட்டு கிளம்பும் போதே நானும் வீட்டுக்கு போயிருப்பேன் ஒரு வார்த்தை எனக்காக இது வரைக்கும் யாரும் கேட்கல குஷ்பு எங்க அம்மா உன்னையோட பெரிய ஆள் தானே ஏதோ ஒரு கோவத்துல ஒரு தட்டு தட்டிட்டாவ இதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணுவாக்கும் பெரியவியதான் ஒரு தட்டு தட்டலாம் அது தப்பு இல்ல எல்லாரும் முன்னாடியுமா அடிப்பாவே என் பிள்ளைல அந்த சரோஜினி அடிச்சதுக்கே நான் சண்டைக்கு போனேன் எப்படி உங்க அம்மா என்னை அடிக்கலாம் அவியலுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு என்னை அடிக்கிறதுக்கு குஷ்பு எங்க அம்மா அடிச்சது தப்புதான் ஆனா காரணம் எல்லாமே எங்க அம்மா அடிக்க மாட்டாவ நீ ஏன் கோவமா எடுத்துக்கிட்டியா உங்க அம்மா மாதிரி நினைச்சிட்டு போயிட்டான் நினைப்பேங்க தனியா கூட்டிட்டு போய் ஏசிருந்தாலும் அடிச்சிருந்தாலும் நினைப்பேன் அந்த சரோஜினி முன்னாடி சரோஜா முன்னாடி நிக்க வச்சு அடிச்சிட்டாவே அவியெல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாவ அந்த சரோஜா சொல்லியா என்னை அடிப்பேன்னு சொல்லியா உங்க அம்மா இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை அடிச்சா எவனாலும் என்னை அடிக்கிறது தான் வருவா இன்னைக்கு சொன்னவா நாளைக்கு அடிச்சே தீருவா எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் அவியெல்லாம் கோட் போட்டு கொடுத்துருக்காவே மத்தவியெல்லாம் அதை பார்த்து பின்னாடியே என்னை அடிப்பாவே நீங்க அப்பயும் பொறுத்துக்கன்னு சொல்லிட்டே போவியே இன்னைக்கு உங்க அம்மா நாளைக்கு அந்த சரோஜா அடுத்த நாள் அந்த சரோஜினி அடிப்பா எல்லாரும் அடிக்கிறதுக்கு எங்க அம்மா என்னைய பேத்து போட்டுருக்காவே அன்னைக்கு நீங்க அடிச்சிட்டீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் நீங்க அடிச்சதுக்கே நான் அவ்வளவு கோவப்பட்டேன் அப்படி இருக்கும்போது உங்க அம்மா எப்படி என்னை அடிக்கலாம் அவியலுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அதுவும் எல்லாரும் முன்னாடி எப்படி அவிய அடிக்கலாம் நான் தப்பா பேசல எடுத்து சொல்லணும் எதுக்கு அடிச்சாவே அவிய எனக்காக யாருமே இங்க கேட்கல நானும் என் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே போறோம் இதுக்கு மேல இந்த குடும்பத்துல என்னால இருக்க முடியாது எனக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போச்சு இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா இந்த வீட்டுல உள்ள சின்னதுவெல்லாம் என்னை அடிக்கும் யார் வேணா அடிக்கலான்னு எல்லாருக்கும் நினைப்பு வந்துரும் நாங்க போறோம் குஷ்பு நீ இப்ப இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லு உங்க அம்மாட்ட போய் எதுக்கு அடிச்சான்னு கேளுங்க உங்க அம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எங்க அம்மா வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுமா அதெல்லாம் கேட்க மாட்டாவே அப்ப என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது எனக்காக ஒருத்தரும் கேட்டாதங்க ஏடி மண்ணு வேற எதுக்கு நிக்கறியா பியாக்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன கிளம்புவோம் இதுக்கு மேல உங்களுக்கு எந்த குடும்பமும் கிடையாது நான் மட்டும் இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன் பைய தூக்குங்க கிளம்புவோம் குஷ்பு உனக்கு கோவமா இருந்தா நீ மட்டும் 2 நாள் போய் உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வா பிள்ளைல எது கூப்பிடியா அதுவும் எங்க இருக்கட்டும் நாளைக்கு பள்ளியெடுத்துக்கு போகணும்ல என் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எனக்கு தெரியும் அங்க வச்சே நான் பிள்ளைகளை பள்ளியெடுத்துக்கு அனுப்பி விட்டுருவேன் நான் இல்லாத வீட்டுல என் பிள்ளைல இருந்துச்சுன்னா அடிச்சு அவ கொன்றுவா எனக்காக கேட்கவே நாதி இல்ல என் பிள்ளைகளுக்காக மட்டும் யார் கேட்பா தேன ஒருத்தி அடிப்பா அதுவும் வாங்கிட்டு இருக்கணும் பெத்தவா நானே கூட்டிட்டு போய் அதுல கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறேன் உங்களுக்கு நாங்க வேணும்னா கிளம்பி வாங்க இல்லன்னா இங்கே இருங்க ஏய் பொய்ய தூக்கி கட்டி போவா ஒண்ணு தொலைங்க குஷ்பு இந்த மனசு எப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே எதுக்கு இப்படி திடீர்னு கோவப்பட்டாவ கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல இது இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல என்னாச்சு இவளுக்கு அவரை பார்த்து ஏன் கோவப்படியாவ என்ன பிரச்சனை ஒண்ணும் புரியலையே சொல்லவும் மாட்டேங்க அவ கேட்டா கோவம் மட்டும்தான் படியாவ அம்மா சூர்யா வாப்பா என்னாச்சுமா நீங்களும் அப்போ கல்யாணத்துக்கு வரவே இல்ல மண்டபத்துல நான் உங்களை பார்க்கவே இல்லையே அது வந்துப்பா வேற ஒண்ணும் இல்ல நானும் உங்க அப்பாவும் வந்தோமா திடீர்னு உங்க அப்பாவுக்கு தலை சுத்து மாதிரி வந்துட்டுப்பா தலை வேற வலிக்குதுன்னு சொன்னாப்ல அந்தால அங்க இருக்க முடியாதுனாவ அப்படியே வாசல்ல நின்னுட்டு கிளம்பி வந்துட்டோம் என்னமா சொல்றீங்க அப்பாவுக்கு என்னாச்சு ஒண்ணும் இல்லப்பா சின்னதா ஒரு தலைவலிதான் இப்ப எப்படிமா இருக்கு நான் வீட்டுக்கு வந்தோடனே காபி போட்டு கொடுத்தேன்னா சரி ஆயிட்டு நல்லா இருக்காவப்பா ரூம்ல தான் படுத்திருக்காவ எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்லம்மா நானே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பேன்ல இல்லப்பா நீ அங்க கல்யாணத்துல நிக்கட்டுமே தான் வாங்கிட்ட சொல்லல சொல்லிட்டா நீயும் பதறிட்டு வந்திருப்பல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே போகாத மாதிரி ஆயிரும் அதனாலதான்ப்பா மண்டபத்துக்கு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாம நாங்க திரும்பி வந்துட்டோம் ஆமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாயா கல்யாணம் முடிஞ்சிச்சுமா ஆனா என்னப்பா ஆனாங்க அது வந்துமா அங்க பெரிய பிரச்சனையாயி போச்சுமா என்னாச்சுப்பா அம்மா அது வந்து கல்யாண பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை யாரும் கடத்திட்டாங்கம்மா ஐயோ அப்புறம் என்னாச்சுப்பா மண்டபத்துல பொண்ணை காணணும்னு எல்லாரும் ஓடி போயிட்டான்னு நினைச்சிட்டாங்கம்மா அப்படி நினைச்சிட்டு அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க வேற ஒரு பொண்ணையா ஆமாமா அவங்க சொந்தக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த கல்யாண பொண்ணு என்ன பாச்சு அதை கடத்திட்டு போனவங்க மண்டபத்திலே தான் ஒரு ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்க
சாக்கு மூட்டையில போட்டு கட்டி வச்சிருந்தாங்க, நான் தான் கண்டுபிடிச்சேன். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்குள்ளேயே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அப்படியா? பாவம் அந்த பொண்ணு. ஆமாமா, ரொம்ப பாவம். அவங்க அப்பா அம்மா ரொம்ப அழுதாங்க. நல்ல பொண்ணுமா, இப்படி ஆயிப்போச்சு, ரொம்ப கஷ்டமாயிட்டு. பாவம் தான்யா, என்ன செய்ய? யார் யாருக்கு என்னென்ன எழுதிருக்கோ அதான்ப்பா நடக்கும். நடந்தது மறந்துட்டு அந்த பிள்ளைக்கு வேற ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க சொல்லுப்பா. சரிங்கம்மா, நான் போய் டேடி பாக்குறேம்மா. சரிப்பா, போய் பாரு. பாவம் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டிருப்பா. இனி அவளை யாரு கெட்டுவா? அந்த பிள்ளையோட அப்பாவை பார்த்தா இவைய குவாச்சிட்டு வந்தாவ. நான் கேட்டதுக்கு அவன் சரி கிடையாது அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாவ. இப்ப பார்த்தா அவரோட பிள்ளையோட கல்யாணமே அங்க நின்னு போச்சு. இந்த மனுஷனுக்கு தேவையில்லாதது. கல்யாணத்துக்கு போனா போய் மொய்ய கொடுத்துட்டு வரணும். அதுக்கு இல்லாம அவரை பார்த்து குவாச்சிட்டு வந்து இப்ப கல்யாணம் வேற நின்னு போச்சு. நம்மளதானே தப்பா நினைப்பாவ. குஷ்பு, சொன்னா கேளு, பிரச்சனை பண்ணாம உள்ள போ. நான் எங்க அம்மாட்ட பேரவு கேக்கேன். முடியாதுங்க, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. யாரும் எனக்காக கேட்காண்டா. நான் போறேன். உங்களுக்கு பிள்ளைல நானும் வேணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, வேண்டாம்னா இங்கே இருந்துக்கிடுங்க. குஷ்பு, நான் சொல்றேன், எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இரு. ஏற்கனவே வீட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போறேன். ஏய், வாங்கடி போவா. குஷ்பு, ஐயா ராமையா,